சரியான ஒரு ஆத்தா கொண்டான தான் எவனை ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல டாஸ்மாக் ஒழியணும்னு ஒரு கையெழுத்து போடும். ஆப்ரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெட். இப்போ நான் இப்படியே சொல்லலாம், மாநாடு சக்சஸ் மிஷன் ஃபெயில்டுன்னு வச்சுக்கலாமா? கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து நான் முழுசா பார்த்தேன். இது விடியல் ஆட்சி இல்லை, விளங்காத ஆட்சி. ஆட்சியில் வந்து யார் முதலமைச்சர் போஸ்டர் வந்து எதிர்த்து பேசினாலும் கைது. ஒரு 80 கேள்வி ஆனாலும் விட்டே மாட்டேன்றாங்க. பொள்ளாச்சி சம்பவம் நடந்து உன் தங்கச்சியோட வந்து வீட்டுக்கு வெளியில போய் வந்து கேண்டில் பிடிச்ச, இது எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு சொல்லி தானே நீ ஆட்சிக்கு வந்த. நீ ஆட்சிக்கு வந்து அதை தடுத்தியா? இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் முதலமைச்சர் திட்டுறீங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் உள்ளவன், ஏன் முதலமைச்சரை கேள்வி கேட்கறதுக்கோ திட்டத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குது. ஆட்சி நடத்த வக்கு இல்லை, தகுதி இல்லை, திராணி இல்லை. பிச்சைக்காரன் நாடான் வந்து நம்ம தமிழ்நாட்டை வச்சுருக்கிறானுங்க. எதிர வைக்க கட்டவங்க மகளிரை பார்த்து கேட்குறேன், நீங்க நினைச்சா அந்த டாஸ்மார்க் ஒழிக்க முடியாது, நீங்க நினைச்சா அந்த போதையை ஒழிக்க முடியாது. இன்னைக்கு சொல்ற பொள்ளாச்சி விஷயத்தை தவிர இது வரைக்கும் கனிமொழி வாயே திறக்கல. நேற்று நடந்த சம்பவத்துக்கும் வாயை திறக்கல. பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிற இந்த தமிழ்நாட்டில், பெண்களுக்கு உரிமை கொடுக்கிற இந்த தமிழ்நாட்டில் கனிமொழியை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னா நான் திமுக போய் சேர்ந்தேன். தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் கிடையாது. இன்னைக்கு இந்த போதை கலாச்சாரத்தால வெக்கத்தை விட்டு சொல்றேன், அப்பனால, அண்ணனால, தம்பியால, சொந்தக்காரனால. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முகமது அத்தாவுல்லா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இப்போது நேற்று வந்து பார்த்தோம்னா நம்ம மகளிர் மாநாடுன்னு சொல்லலாம், இல்லை வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுன்னு கூட சொல்லலாம். அது கூட்டத்தை பார்த்தீங்கன்னாவே அந்த அளவுக்கு பெண்கள் வந்து நல்லா ரீச் ஆகியிருக்காங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் பேர்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறத பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து 2.5 மணி நேரம் பேசினாருங்களா? இதை வந்து நான் முழுசாக பார்த்தேன். ஏன்னா இது விடியல் ஆட்சி இல்லை, விளங்காத ஆட்சி. அதனால் என்ன வந்து நம்ம முதலமைச்சர் சொல்ல வராருன்னு வந்து நான் உன்னிப்பாக கேட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுனதுக்கு வரேன், அதுக்கப்புறம் கனிமொழி அக்கா பேசுனது வரேன். தயவு செய்து மக்கள் வந்து பார்த்துக்கணும், இந்த மகளிர் அணி மாநாடுன்னு வந்து பார்க்க போனால் 39 சட்டமன்றம் உள்ளடங்கிய இவங்க வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 6 மாவட்டங்களை சேர்ந்த 39 சட்டமன்றம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மகளிர் வந்து வரவேற்று கொடுத்துருக்குறாங்க. மக்கள் நல்லா சிந்திக்கணும். இந்த நீங்கள்லாம் டிவியில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, ஒரு கைத்தட்டல் கிடையாது, ஒரு ஆரவாரம் கிடையாது. நான் சொல்லலை, டிவியில் பாருங்கள். ஒரு பேக் கொடுத்துறாங்க, ஸ்நாக்ஸ் பேக். ஒரு 2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி, ஒரு மாசா, ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஒரு வேளை அதில் ஏதாவது போதைகீதை கலந்து கொடுத்துட்டாங்களான்னு தெரியல, சாப்பிட்டு எல்லாம் அசைவு இல்லாமல் இருந்தாங்க. ஒரு உற்சாகமும் கிடையாது. கூட வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு சாரியும் ஒரு ப்ளூ இது கொடுத்துட்டு நிற்க வைக்கிறாங்க. இதை வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்துகிற செந்தில் பாலாஜி முகத்தில் சிரிப்பு காணும். சிரிப்பே இல்லை. நீ வேணா பாருங்க, நான் போய் சொன்னா கூட. சார் நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சிருப்பாரு, அதனால வந்து கொஞ்சம் டயர்டில் இருக்கலாம் சார். அதாவது நம்ம முதலமைச்சர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, ஆப்ரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெட். ஆமாம் சார், இது ரீசெண்டாக சொன்னார் அவர். இப்போ நான் இப்படியே சொல்லலாம், மாநாடு சக்சஸ் மிஷன் ஃபெயில்டுன்னு வச்சுக்கலாமா? ஓகே, புரியுதுங்களா? நான் ஏன்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த 39 சட்டமன்றம் வந்து 6 மாவட்டத்திலேயே 1.5 லட்சம் பேருனா 234 தொகுதியில் நீங்கள் வந்து, அதாவது சராசரியாக வந்து பார்க்கணும்னா 3846 பேர் ஒரு சட்டமன்றத்துனா, அப்போ 243 சட்டமன்றத்துக்கு இவங்களே 9.5 லட்சம் இவங்க கட்சி நிர்வாகிகள் வந்துடுறாங்க. புரியுதுங்களா? நல்லா தயவுசெய்து இதை நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது இவங்க வந்து என்னென்னா வந்து 2 கோடி சொல்கிறானுங்கள்ல, இவனுங்க 2021 வாங்கின திமுக கூட்டணி இல்லாமல் வாங்கின ஓட்டுக்கள் மட்டுமே வந்து இங்கே பார்க்க போனீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் என்ன பார்த்து சொல்கிறேன், கிட்டத்தட்ட வந்து பார்க்க போனீங்கன்னா 1,74,30,179 ஓட்டு திமுக கூட்டணி இல்லாமல் வாங்கின ஓட்டு. அதிமுகவுடைய ஓட்டு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 1,54,00,000 வந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 19 லட்சம் தான் வந்து ஓட்டு வித்தியாசம். அது கூட வந்து இந்த வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 97 லட்சம் வாக்காளர் பேர் நீக்கப்பட்டதால் இன்றைக்கி முதலமைச்சருடைய தொகுதியிலே 1 லட்சம் வந்து போலி வாக்காளர்கள் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த 2026 எந்த மாதிரியான சுவாரஸ்யமாக இருக்கணும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாநாடத்தை நான் வந்து ஏன் வந்து சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி பெண்களுக்கு உண்டான மாநாடுன்னு வந்து நடத்துகிறாங்க கனிமொழி தலைமையில். ஆனால் உண்மையாலுமே வந்து பார்க்க போனால் இது அட்டர் ஃபெயிலியர் தான் இந்த மாநாடு. நான் ஏன் வந்து இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, எலெக்ஷன் 2026 வரும்போது வந்து இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் காட்டுறாங்கன்னு வந்து பாருங்கள். இந்த இடத்துல இவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்கல்ல, ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி இந்த அவல ஆட்சியில் வந்து எவ்வளோ பேர், ஏன்னா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா,
தமிழ்நாடு தான் வந்து என்னன்னா வந்து பாதுகாப்பான மாநிலம். இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் வந்து யாருன்னா ஸ்டாலினா. ஸ்டாலின் மேடையில் என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல, இந்த திராவிட மாடலுடைய ஆட்சி பேசுறதுக்கு ஒரு நாள் போதாதான். ஒரு நாள் நான் மக்கள் மன்றத்தில் விட்டுறேன், இவருடைய சாப்டரை முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எதுக்கத்தாலும் திமுக வந்து எதிர்த்து பேசணும்னு நினச்சிக்க கூடாது இல்லையா. அதாவது சுதந்திரமான இதை வந்து வலிமையான இவங்கத்தில் நான் வந்து படித்து, ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் உதயாநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை ஸ்டாலின் ஆகட்டும், கனிமொழி ஆகட்டும், முதல்ல ஒரு 15 நிமிஷம் மேடையில் இருக்கிற அத்தனை பேர் சொல்லி அவங்க நம்ம வணக்கம் சொல்கிறதுக்கே காலவர் முடிச்சிடுறாங்க. நீ வேணா பாருங்க, ஏன்னா பேர் மறந்துடுவாங்கன்னு சொல்லி அடிக்கடியாக சொல்கிறாங்க. இல்லைனா வந்து 1.5 லட்சம் பேரையும் வாசிப்பாங்க இவங்க, அந்த அளவுக்கு வந்து எடுக்குது. ஏன்னா வேற சாதனைகள் இல்லைல்ல. ஆனால் வேதனைகள் என்னன்னு வந்து நான் உங்களுக்கு படித்து காட்டணும்னு விருப்பப்படுறேன். அதாவது இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா ஆசிரியர்கள் போராட்டம். நீ தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க, வீதிக்கு வீதி வந்து ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. குண்டு கட்டாணி வந்து போலீஸ்காரங்களை வச்சு தூக்கி போடுற வயிறு எரிஞ்சு அந்த ஆசிரியர்கள் சாபம் வர்றாங்க. 2வது மருத்துவர்கள். இன்னைக்கு இதே மருத்துவர்கள் நீ என்ன சொன்ன, உனக்கு என்ன வருதோ அது வந்து சம்பளத்தை ஏற்றி தருவேன்னு சொன்னேன். செவிலியர்கள் கொரோனா காலத்தில் உயிரை பணிய வைத்த அந்த செவிலியர்கள் இன்னைக்கு ரோட்டில் போராடுறானுங்க, அவங்களே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து போடுற தூய்மை பணியாளர்கள். இன்னைக்கு உண்மையிலுமே சொல்ல போனால் அவங்க காலை கழுவி குடிச்சா கூட நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது பத்தாது. அந்த அளவு உயிரை பணையை வைத்து வந்து கொரோனா டைமில் சேர்ந்து நீ என்ன சொன்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நீ வந்து எல்லாரையும் பர்மனெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என்னடான்னா அவங்களுக்கு வந்து என்னடான்னா வந்து எவ்வளவோ பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு வந்து 2 வேளை சோறு போடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள பிச்சைக்காரனாக்கி விட்டான். இன்னைக்கு வந்து அந்த காமெடி, காலையில் டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர். இப்போ என்ன சொல்கிறாங்க, அது கூட தரையினு சொல்லி நேற்று வந்து பேப்பரில் பார்த்துருப்போம். ஏன் ஒன்றா தூய்மை, அது மட்டும் இல்லை, இந்த ஆட்சியில் வந்து யார் முதலமைச்சர் போஸ்டர் வந்து எதிர்த்து பேசினாலும் கைது. ஒரு 80 வயசு கேள்வியாக இருந்தாலும் விட்டேக்க மாட்டேன்றாங்க. யூடியூபருங்க யாராவது வந்து ஸ்டாலினுக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிராக பேசினாங்கன்னா நைட்டோட நைட்டாக கைது. காவல்துறை பாருங்க, போதையில தள்ளாடுறவன், ரவுடித்தனம் பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், கற்பழிக்கிறவனெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து தேடணும். ஆனால் இதெல்லாம் உடனே வந்து, ஏன்னா இவங்க இதுக்கு தான் உட்காந்துருக்காங்க, இதுக்குன்னு ஒரு ஐடி டீம் ப்ரொமோட் பண்ணுவானுங்க. இவனுங்க வந்து என்னென்னலாம் வந்து யாரெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கல, முஸ்லீம்களை 50 பேர் பேசுகிற மாதிரி கெட்ட வார்த்தையோட என் குடும்பத்தை வலிக்கிறது. இதெல்லாம் வந்து திமுக ஐடி டீம் வந்து நல்லா வேலை செய்கிறானுங்க. அதே மாதிரி வந்து பார்க்க போனீங்கன்னா இதில் வந்து பார்ப்போம்னா மணல் கொள்ளையை பற்றி பேசினாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருந்தால் லாரியை தச்சுருவானுங்க. இன்னைக்கு கனிம வளையத்தை கொள்ளை வச்சு மக்கள் வந்து எதிர்த்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களாச்சு காலி பண்ணுறானுங்க. இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கிறது சொல்கிறேன். இது மக்கள் மன்றத்தில் விட்டுறேன். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எந்த அளவு வந்தது. உடனே வந்து எவ்வளோ லேட்டாக இவங்க பண்ணாங்க, நைட்டோட நைட்டாக காவல்துறை கூப்பிட்டாங்க, திருப்பி அவனை அமுச்சு விட்டாங்க, திருப்பி ஒரு மினிஸ்டர் சொன்னதில் பேச்சுக்கு வந்து போட்டாங்க. இன்றைக்கி அது எந்த அளவு போச்சு. இதே கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பாலியல் துன்புறுத்தல். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்களா பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி, அண்ணா நகரில் வந்து பார்க்க போனால் அதே பாலியல் துன்புறுத்தலுக்கு அவங்க கேஸை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி அப்பா அம்மா வச்சதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போச்சு. வெக்கம் கட்டவங்க இவங்க வந்து பேசுகிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு எதுனா தமிழ்நாடா. அது மட்டும் இல்லை வந்து பார்க்க போனால் கோயம்புத்தூரில் வந்து பாம் பிளாஸ்ட் நடந்தது. அந்த பாம் பிளாஸ்ட் நடந்தது வந்து சிலிண்டர் வச்சுதுன்னு சொன்னாங்க. இதே கோயம்புத்தூரில் வந்து எத்தனை பேர் வந்து செத்தானுங்க. அது அலுவலமா தீவிரவாதி பாஷாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, திருமாவளவன் சீமானவன் போய் அவருடைய இறந்தது அன்னைக்கு அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துறானுங்க. இதே வந்து முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தியுடைய கொலையாளிகள் வந்து ஜெயிலில் வந்து நம்ம முதலமைச்சரை போய் கட்டி பிடிக்கிறாரு. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் தயவுசெய்து சிந்திக்கணும். ஊழலுக்கு எதிராக வந்து அமைச்சர் நேரு மேலெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதையும் சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு தகுதி இல்லாத திராணி இல்லாத ஒரு இது. அதே நேரத்தில் வந்து ஊழல் குற்றச்சாட்டு உள்ள உறுதுணையாக வந்து இந்த முதலமைச்சர் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி பயங்கரவாதிகளுக்கு உறுதுணையாக இருக்கிற இந்த முதலமைச்சரும், அதே மாதிரி வந்து இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்ட அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து விடுவிக்கணும்னு சொல்லி கவர்னர்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, மசோதா அமைச்ச இந்த முதலமைச்சர். இன்னைக்கு நான் கேட்குறேன், உனக்கு எத்தனை நாள் தான் நான் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இந்த அவலநிலை எப்போ மாறும் நான் கேட்குறேன். எப்போ சொல்லுங்கள் சார், இது விடியலாச்சியா? நீ எல்லோருக்கும் வந்து சம வேலை சம ஊதியம் சொல்லிட்டு தானே நீ வந்த. நான் கேட்குறேன், நீ எலெக்ஷனுக்கு முன்னாடி பொள்ளாச்சி சம்பவம் நடந்து உன் தங்கச்சியோட வந்து வீட்டுக்கு வெளியில் போய் வந்து கேண்டில் பிடிச்ச, டாஸ்மார்க்காக வந்து விளக்கு பிடிச்ச, எங்கே விளக்கு பிடிச்சேன்னு எனக்கு தெரியாது. இது எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு சொல்லி தானே நீ ஆட்சிக்கு வந்த. ஆட்சிக்கு வந்து தடுத்தியா? நீ ஆட்சிக்கு வந்து அதை தடுத்தியா? என்ன பேசுனார் இந்த திராவிட மாடல்? இவர் முதலமைச்சர், எல்லோருக்கும் நான் முதலமைச்சர், எனக்கு அவர் மேலே நிறைய மரியாதை இருக்குது. ஆனால் அவர் திமுக தலைவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் தான் வழக்கு போட்டோமே, உடனே பிடிச்சி உள்ளே வச்சிடறோமே, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி மக்கள் கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தவன் நீ. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் முதலமைச்சரை திட்டுறீங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் உள்ளவன், ஏன் முதலமைச்சரை கேள்வி கேட்கறதுக்கோ திட்டத்துக்கோ எனக்கு உரிமை இருக்குது. முதலமைச்சர் சொல்கிறவன் ஒரு வேலைக்காரன்.
யாரும் சொல்லுவாங்க சார். பிரசன்னா திமுகவில் சேர்ந்த பிரசன்னா மேடையில் எங்கே சொல்கிறாரு, புளியாந்தோப்பில் ஒரு மேடையில் சொல்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்கிறவர் யாரு, நீ ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி 4.5 லட்சம் கோடி கடன் சொல்லி வந்து குக்குரல் உயர்த்தி 5-4 வல்லுநர்களை கொண்டு வந்து நான் தமிழ்நாட்டு கடனெல்லாம் அடைச்சிருவேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி 4.5 வருஷத்தில் 9.5 லட்சம் கோடி கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுற இவருக்கு வந்து தகுதி இருக்குதா? இது வரைக்கும் வந்து பார்க்கணும் 20 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறானுங்க. ஆட்சி நடத்த வக்கு இல்லை, தகுதி இல்லை, திராணி இல்லை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு முறையும் அதிமுகவில் கஜானாவை நிரப்புவாங்க, இவங்க அந்த கஜானாவை காலி பண்ணிட்டு போவாங்க, இவங்க கஜானாவை நிரப்புவாங்க, இது கஜானாவை காலி பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆட்சி நடத்துகிற திறமை கிடையாது. டாஸ்மார்க் பணத்தில் மட்டும் தான் வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க தவிர இன்றைக்கி திமுகவில் இருக்கிற எவனுக்குமே அந்த திராணி கிடையாது. இதுதான் உண்மை. அதனால் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இது முதலமைச்சர் பேசுகிற வசனம், மீதி எல்லா வசனமும் வந்து கனிமொழி பேசுகிறதா, உதயநிதி பேசுகிறதா ரிப்பீட்டு அதை நான் அடுத்தது வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுது. பட் ஆனால் இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது பார்க்க முடியுது. அதாவது இன்னும் 10 நாளைக்கு வந்து இந்த சங்கிகள்லாம் தூங்கவே முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கீங்க இந்த பெண்கள் க்ரௌடை பார்த்தா அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு சார். உண்மை சார். நான் அந்த விஷயத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த கருத்துக்கு வந்து உடன்படுறேன். ஏன்னா திருவண்ணாமலையில் 14ஆம் தேதி அன்றைக்கி வந்து போனால் 1,30,000 பேர் இளைஞரணிகளில் வந்து நிர்வாகிகளை வந்து பெரிய ஒரு மாநாடு நடத்தாங்க. ரொம்ப அமக்கலை எதுக்கு போய் சொல்லணும், உண்மையாலுமே நாங்கள் சங்கிகள்லாம் 10 நாளாக தூங்கலை. ஏன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி நிர்வாகிகளை வச்சுருக்கிற திமுக பார்த்துங்க. ஏன்னா இவனுங்களில் வந்து 10 லட்சம், மகளிரில் 10 லட்சம், இளைஞர்களில் 10 லட்சம், எவன் காதில் எவன் பூ சுற்றுறான் பாருங்கள். நாங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம், எப்படிடா இவனுங்க நிர்வாகிகள்லாம் வைக்கிறாங்க. அதனால நாங்கள் வந்து உண்மையிலுமே புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ 2 கோடி எல்லாம் இவங்களாம் கிடையாது என்ன. அப்படி வந்து ஏன் இவங்க வந்து ஆட்சிக்கு மேலே 5 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்கள நீடித்து வைக்கல அப்படின்னு சொல்கிறதால இதை முழுக்க வந்து போய் நான் அதை தான் சொல்ல வரேன். போன 2021 வந்து பார்ப்போம் 73.63% ஓட்டு சார். அதில் வந்து பார்க்கணும்னா திமுக வாங்கின பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா 45.38% தான். இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பெரிய ஒரு வித்தியாசம்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் 3% ஓட்டு வரைக்கும் தான் வந்து இவங்க வந்து மேலே வந்தாங்க. அதில் கூட அதிமுக வர வேண்டியது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையால் தான் வந்து அவங்க வாய்ப்பை இழந்தாங்க தவிர, இல்லைனா இந்நேரம் இந்த திமுகவே இருந்திருக்காது. நான் முதல்ல அந்த விஷயத்தை வந்து சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா இவங்க வந்து சொல்கிறானுங்களே இன்றைக்கி இந்த ஆட்சி வந்து என்ன சொல்கிறது, மகளிருக்கு உண்டான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, பாதுகாப்பான ஆட்சின்னு சொல்லி அவன் ஒரு சொல்கிறான். ஏதி குத்தது. இப்போ நான் கூட ஏதி தான் சார் எடுத்து வந்துக்கிறேன். ஏன் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் ஏதி வரைக்கும் நான் ஏன் சார் பார்த்து படிக்கக்கூடாது சொல்லுங்கள். ஆனால் எனக்கு மனப்பாடம் ஆகிடுது. அவங்களுக்கு எவ்வளோ பட்சாலும் மனப்பாடம் ஆகலை. அவங்க பேசுனது தான் சார் நான் ஏதி எடுத்து வந்துக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து பார்த்தா 14 பக்கத்துக்கு வந்துருக்குது. எப்படி உருறானுங்க பாருங்க புர்ரா இவனுங்க. அதாவது என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, காஷ்மீரில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி வந்து அந்த இடத்துல என்ன பேசுகிறாங்கன்னா வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னாங்களா, அவங்க காஷ்மீர் மொழியில் பேசும்போது வை நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய தாய்மொழி உருதுல பேச வேண்டியது தானோ. இதை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு வந்து, அதாவது என்னென்னா நம்ம ஸ்டாலினை பற்றி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அவரை பற்றி தான் சொல்லி பைத்தியக்காரன் பேசிக்கிறானுங்க. அது வேறு விஷயம், அதை மூடி மறைக்கிறானுங்க. அது எப்படி வந்து இவங்க கொண்டு வராங்க பாருங்கள். மொழி உரிமை, மாநில உரிமை, பெண் உரிமைனாவே ஸ்டாலின் தானா சார். கிட்டத்தட்ட 49 வயசு முடிய போகுது. இதே வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாரு, எல்லாருமே பொண்டாட்டி பேச்சு வந்து கேளுங்கன்னு வந்து சொல்கிறாரு. ஏன் பொண்டாட்டி பேச்சு கேட்குறவங்க தங்கச்சி பேச்சும் அக்கா பேச்சு பெண்களுக்கு உரிமை கொடுக்குறவங்க தானே, அவங்க அந்த கேட்க மாட்டாரா? ஸ்டாலின் அவர் பருவ காலத்தில் எப்படி இருந்தாருன்னு வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். 70 வயசு கடந்தவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது நான் சொன்னோன்னா எந்த மாதிரிலாம் இல்லை, அதே மாதிரி தான் புள்ளையை வளர்த்துக்கிறாரு. புள்ளையை வந்து அதே மாதிரி தான் வளர்த்துக்கிறாரு. இந்த புள்ளை அந்த புள்ளையை வந்து அந்த மாதிரி தான் வளர்த்துக்கிறாரு. நான் உள்ளே விரும்பலை. ஆனால் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பேசுறது, இவங்க என்னென்னா தைரியம் தாங்க பேசுங்க, அவர் முன்னாடி பேச முடியுமான்னு சொன்னோன்னா இவருக்கு தமிழே சரியாக பேச தெரியாது, எழுதி கொடுக்குறதே சரியாக பேச தெரியாது, எழுதி கொடுத்தாலும் அது வந்து சரியாக ஒப்பிக்கவும் தெரியாது. அதே தான் அந்த பிள்ளையும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்குதுன்னு சொல்லி. புரியுதுங்களா? நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா, அந்த இடத்துல அந்த புள்ள பேச்சுக்கிறாரு, பெரியார் காட்டின வழியா, பெரியார் புத்தகத்தை நீ பச்சிருப்பியா முதல்ல, அண்ணா வந்து காட்டிய வழியா,
கலைஞர் காட்டிய வழியா? அப்போ நீ வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண அந்த போராட்ட வீரர்களை பற்றிலாம் இவன் பேசுனதே கிடையாது. ஏன்னா இவன் அப்பனை பார்த்து வளர்ந்தான், தாத்தாவை பார்த்து வளர்ந்தான். தாத்தா குடியை கொண்டு வந்தான் தமிழ்நாட்டுக்குள்ளார. இன்றைக்கி அந்த குடியை வச்சு எப்படி வந்து தன் குடும்பத்தை வளர்க்கணும்னு வந்து கற்றுக் கொடுத்தா போல் பெண்கள்கிட்ட எப்படி நடக்கணும்னு சொல்லி வந்து இவனுக்கு அவங்க அப்பா தாத்தா கற்றுக் கொடுத்துருக்கான். அதை தான் புள்ளியம் பண்ணுறான், பிள்ளைக்கு ஏற்ற பேரனும் பண்ணுறான். நான் இண்டிவிஜுவலாக போல, ஏன்னா இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி திட்டங்கள் ஏராளமான திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் தான் நம்ம முதலமைச்சர்னு சொல்கிறாரு. வளர்ப்பே சரியில்லையே, வளர்ப்பே சரியில்லை. இன்னைக்கு துணை முதலமைச்சர் நீ எப்படி வந்த? நீ கட்சி தொண்டன் மாதிரி வந்து கீழே வந்தியா? பேசுனதால் அது வந்து நீட் அந்த ஒரு செங்கலை காட்டிட்டு முதல் கையெழுத்துன்னு சொல்லுவோன்னா இன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி குப்பையில் போட்டவன் நீ பேசலாமா அதை பற்றி, நீட்டை பற்றி? நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதாவது பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து என்ன போட்டாங்கன்னா வந்து பெண்களுக்கு, அதாவதுன்னா விடியல் பயணம் பஸ்ஸில் நீ அப்போ போட்டது வெள்ளை போர்டில் பொதுவான பஸ்ஸு போட்ட, ஆட்சிக்கு வந்தோடனே வெள்ளை போர்டுன்னு சொன்னேன். நான் மக்களை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட பஸ்ஸுன்னு சொன்னேன், சரி ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் 8 கோடி பெண்கள் வந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்களா? நான் வந்து முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் சார், ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ கொஞ்ச நாளாக பஸ்ஸில் பண்ணின்னு இருக்கிறேன். உண்மையாலுமே என் மனைவியோட பஸ்ஸில் போகும்போது ஒரு டிக்கெட்டில் சார் 2 டிக்கெட் 3 டிக்கெட் கொடுக்குறான். எது சார் அது? எனக்கே தெரியல சார். என் ஒய்ஃபு கேட்குறேன், என்ன கணக்கு வந்தீங்க பார்த்தீங்களா? இந்த 8 கோடி பேர் வந்து பயணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறது 2 டிக்கெட் 3 டிக்கெட்டு அங்கே போயிட்டு வந்து இன்னைக்கு 1000 பேர்னா 10,000 பேர் பயணம் பண்ணானுங்க. இது நான் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற பெண்கள் பஸ்ஸில் இருந்தீங்கன்னா அந்த கண்டக்டர் கொடுக்குற டிக்கெட்டை நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லி. 2வது புதுமை திட்டம் கொண்டு வந்தான். புதுமை திட்டம் எதுக்குன்னா உயர்கல்வியில் படித்தவர்களுக்கு பெண்களுக்கு வரவேற்கிறார் சார். 1000 ரூபா கொடுத்தான். எப்போ கொடுத்த நீ? 4.5 வருஷம் முடிய போகுது, 5 வருஷம் முடிய போகுது. நீ வந்து இப்போ எலெக்ஷனுக்காக என்ன பண்ணால் 1000 ரூபா வந்து கையில் கொடுத்த. ஆனால் வந்து நீ வந்து அதை எப்படி கொச்சப்படுத்தி மேக்கப் செட்டுக்காக இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னுமா நான் ஏன் சொல்ல வரேன்னா, பிச்சைக்காரன் நாடான் வந்து நம்ம தமிழ்நாட்டை வச்சுருக்கிறானுங்க. இங்கே இருக்கிற வெக்க கட்டவனுங்க கிட்ட வந்து 70 வருஷமாக ஆண்டுகிட்டு வரானுங்க. இன்னுமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறலாம் 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கையெந்த வச்ச இந்த திராவிட மாடல் பற்றி மக்களை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் மகளிர் உரிமை திட்டம் முதல்ல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து தகுதி வந்துடுச்சு, அப்புறம் தகுதி போயிடுச்சு, திருப்பி எலெக்ஷன் வந்ததால் தகுதி வந்துடுச்சு. எப்போ 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தேன். ஏதா பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் சொன்ன 2000 ரூபா வந்து எலெக்ஷனுக்கு வந்த முதல் கைத்தை அடுத்த மாதமே கொடுத்தானுங்களா இல்லையா? உன் கூட்டணியை சேர்ந்தவன் தானே, சொன்னால் செஞ்சான். நீ சொல்லி எப்போ செஞ்ச? ஆனால் கொடுத்தேன்றல எப்போ கொடுத்தேன்? ஆனால் இன்றைக்கி அதுக்கு மொய்யெல்லாம் பார்க்க போனால் அவனுங்க எத்தனை போய் எங்கே போய் வைக்கிறானுங்கன்னா டாஸ்மாக் கடையில் வைக்கிறானுங்க. இன்றைக்கி நான் கேட்குறேன், இந்த மகளிர் மாநாட்டில் வந்து 1.5 லட்சம் பேர் இது பண்ணானா, நான் அந்த மகளிரை பார்த்து கேட்குறேன், நீங்கள் நினச்சா அந்த டாஸ்மார்க் ஒழிக்க முடியாது? நீங்கள் நினச்சா அந்த போதையை ஒழிக்க முடியாது? ஒவ்வொரு மாவட்டத்துலையும் 3500 பேர் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு டாஸ்மார்க் மாடல் அடித்து உடைக்கக்கூடாது? உன் வீட்டுக்காரெல்லாம் குடிச்சிட்டு வரானே, நான் கேட்குறேன். அப்போ இந்த திராவிட மாடல், நான் வந்து சொல்கிறது இந்த இடத்த திமுக மட்டும் சொல்லலை சார். எப்போ வந்து இந்த டாஸ்மார்க்கை வந்து வழி நடத்தினோம் எல்லாரையும் தான் சார் குறிப்பிட்டு சொல்கிறேன். நான் ஏன் இந்த சேனலில் சொல்கிறேன் தெரியுமா? எவனுமே வந்து என்ன வந்து யூடியூப் சேனலில் வந்து அழைக்காத நேரத்தில் நீங்கள் வாங்க உங்கள் உண்மையான விஷயத்தை மக்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க, நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும்னு சொன்னேன். இந்த இளைய பாரத் வந்து யூடியூப் சேனலுக்கு என்னுடைய சல்யூட். தைரியமாக நீங்கள் இந்த இடத்துல போடுறீங்க. இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல் வந்து போனால் இந்த சில அரசியல்வாதிகளாம் அவங்களுடைய என்னென்னா அவங்க ஜோனில் வச்சுக்கிறானுங்க. நாங்களே பேசிக்கிறோம், அவனை கூப்பிடாத, இவனை கூப்பிடாத, இவன் கட்சியை பற்றி பேசுகிறான், இவன் அவனை பற்றி பேசுகிறான். டே, நான் வந்து தமிழகத்துடைய நலனுக்காக பேசுகிறேன், கட்சி நலனுக்காக பேசுகிறேன், யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லி பேசுகிறேன். ஆனால் அதுக்கே வந்து நீ ஒரு அரசியல் பண்ணி என்னையும் முடக்கிறாங்க. நான் இருந்தாலும் என்னுடைய இதை நான் வந்து பண்ணல. கிட்டத்தட்ட 480 வீடியோ வந்து போட்டுருக்கேன் யூடியூப், 580 வீடியோ போட்டுருக்கேன் யூடியூப் மூலமாக. அதனால் முதல்ல உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் நான் வந்து சொல்கிறேன். அதனால தான் இதை கூட நீங்கள் வந்து இந்த இவ்வளோ நேரம் வந்து காலம் இது பண்ணுறேன். இவனுங்க தமிழ்நாட்டில் வந்து இவனுங்க பேசுறதுலாம் போனால் எப்போ பார்த்தாலும் கலைஞர் தான் முதல்ல வந்து பெண்களை வந்து காவல்துறையில் வந்து பணிக்கு உட்கார வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தார். அண்ணா வந்து சுயமரியாதை திருமணம் செல்லும் சொல்லி அண்ணா கொண்டு வந்தாருன்னு வந்து இவனுங்க அதை பற்றி பேசுவானுங்க. அதே வந்து பார்த்தா பெண்களுடைய வந்து சம உரிமை வந்து சொத்துல சம பங்குன்னு வந்து கலைஞர் கொண்டு வந்ததுன்னு சொல்லுவானுங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து பார்ப்போம்னா இவங்க வந்து சொல்கிறதெல்லாம் வந்து அது வந்து 30 வருஷம் கழிச்சு இப்போ தான் இவங்க வந்து கொண்டு வந்தானுங்க. அதே மாதிரி வந்து பார்க்க போனால் மகளிர், அதாவது என்ன ஒன்று வந்து அரசு தொடக்கப்பள்ளிலாம் மகளிரை தான் வந்து உட்கார வச்சேன்னு சொல்லுவாங்க. பேசுனதே தான் பேசினதான் தவிர இப்போ நான் சொன்னது இல்லையா, ஸ்டாலின் கொண்டு வந்த 3 திட்டத்தை தவிர இப்போ இவங்க மீறி என்ன கொண்டு வந்தாங்க? 10வது குறைக்கு காலை உணவு திட்டம் குழந்தைங்களுக்காக 20 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைகிறாங்களா? வெக்கங்கட்டில் வெக்கம் இல்லை. அப்போ நீ பிச்சைக்காரன், நான் வந்து 1000 ரூபா தரமாட்டேன், அவங்களுடைய வந்து வாழ்வாதாரத்துக்கு நான் முன்னிறுத்துவேன், நான் இலவசத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா நீ ஆம்பளைன்னு விட்டுக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் இலவசத்தை கொடுத்து இதை வந்து இவங்க வந்து என்னென்னா அப்பம் பண்ணதுக்கு வந்து புள்ள மேடையில் வந்து கூக்கு வரும். இது எப்படி ஏற்றுப்பீங்க? நான் சொல்கிறேன்,
தயவுசெய்து வந்து மக்கள் சிந்திக்கணும். ஏன் ஒன்றுனா வந்து சுய உதவி குழுக்களை கொண்டு வருவாங்க, அங்கே ஒரு அமௌண்ட்டை கொடுப்பானுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் இந்த பணத்தெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். யாரு பணம்டா? டேய், நீ ஒரு பணத்தை கடனாக கொடுத்தா அதை திருப்பி செலுத்துறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஊக்கப்படுத்தணும். நீ கொடுத்துட்டு நான் அடுத்த ஆட்சியில் வந்து இது பண்ணா அவனை ஏமாற்றத்தானே தோணும். அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களை யார் வந்து இந்த நிலைமை கொண்டு வந்தாங்களா? இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த விடியா அரசு உடைய மாடல் தான் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த இடத்துல என்னென்னா உள்ளாட்சி அமைச்சிப்பில் வந்து 50% பெண்களுக்கு தான் உரிமை கொண்டு வந்தாங்கன்றாங்க. எங்கே உன் ஆட்சியில் எடுத்துக்காட்டு 50% பெண்கள் கொடுத்துட்டாங்களான்னு நீ சொல்லுங்கள் சார். பேசுறது என்ன வேணால் பேசலாம் சார், ஆனால் இவனுங்கெல்லாம் மேடையில் தான் சார் பேசுவானுங்க. ஆனால் பின்னாடி என்னென்னலாம் பண்ணுறாங்க. அதே ஒரு பெண்ணை வந்து கவுன்சிலர் கீழே உட்கார வச்சானுங்க. ஆமாம் சார். அதே வந்து ஒரு அமைச்சர் தலையில் பேப்பரில் தட்டி நீ எஸ்சி தானேன்னு சொன்னாங்க. அதே ஒரு அமைச்சர் வந்து நீங்கள் பஸ்ஸில் போகிறது ஓசி தானேன்னு சொன்னாங்க. நாங்கள் போட்ட பிச்சை தானேன்னு வந்து சொன்னானுங்க. எவ்வளோ இழிவுபடுத்த இவனுங்களா சார்? பெண்கள் தகுதி இருக்குது சார் இவங்கெல்லாம் வந்து மகளிர் மாநாடு நடத்துறதுக்கு. அதால் தான் சார் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட சிரிக்கலை. நீங்கள் பாருங்கள் சார், நான் போய் சொன்னால் பாருங்கள், ஒரு கைத்தட்டல் இல்லை. அப்பன் பேசுகிறான், புள்ள பேசுகிறான், அக்கா பேசுகிறான், யார் பேசுகிறாலும் முதல்ல வந்து அந்த மேடையில் இருக்கிற ஒருத்தவங்கெல்லாம் எல்லாம் போன மாதிரியே உட்காந்துருந்தாங்க. நோட் பண்ணுங்கள் சார். யார் மூஞ்சில சிரிப்பு இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சார் மகளிருடைய ஆதரவு நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஏன் ஒன்றுனா கடைசியாக வந்து சொல்கிறான், 100 நாள் வேலை திட்டத்தை வந்து பிடுங்கிறதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நான் ஓப்பனாக கேட்குறேன், டேர் சேலஞ்ச், காந்தி பேரை மாற்றது. ஏன்னா இவங்களாம் வந்து கலைஞர் பேர், ஸ்டாலின் பேர், அவங்க தாத்தன் பேர் எல்லாம் பேரும் வச்சுப்பாங்க. ஆனால் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் பேர் வைக்கல. இன்னைக்கு இந்த தேசத்துக்காக போராடினவங்க பேர் தான் வச்சுருக்கிறாங்க தவிர காந்தி பேர் எடுக்கிறதால நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். இவர் வந்து ஜி ராம்ஜின்னு வந்து ஷார்ட்டாக வச்சுருக்கிறாங்க. நீ வந்து வேலை செய்யும் போதெல்லாம் வந்து அந்த பேர் சொல்லினா தான் உங்களுக்கு சம்பளம் தரணும்னு சொன்னாங்களா? அதை வச்சுக்கிட்டு காங்கிரஸில் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க? அதை எப்போ கொண்டு வந்தாங்க சார்? 2005 கொண்டு வந்தாங்க. பட் 1948 காந்தி செத்து 2005 வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து டெஸ்ட் பண்ணி 2009 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ கூட சொல்கிறேன் கேட்டுங்க, மத்திய அரசாங்கம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு முழு தொகையை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாநில அரசாங்கம் 40%, மத்திய அரசாங்கம் 60% கொடுக்கணும்னு வச்சுட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து 50% வந்து கணக்கு காட்டி 50% இதை வச்சு அரசியல்வாதிங்க பணத்தை சுருட்டினது உண்மை. இதை மத்திய அரசாங்கம் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு நிப்பாட்டி யாரெல்லாம் உண்மையில வந்து கேட்டாங்க. இப்போ இவங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, திசை மாற்றி இந்த சட்டம் கொண்டு வந்தது 125 நாளுக்கு வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து 7 நாள்லேருந்து 15 நாளைக்கு அந்த ஒரு முறை சம்பளம் கொடுக்குற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. நான் ஓப்பனாக கேட்குறேன், இவனுங்க 40% போடணும்னு சொல்கிறதால தவிர காந்தி பேரை மாற்றுறதுக்காகலாம் இவங்க போராடல. இது உண்மை நான் சொல்கிறது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். உடனே வந்து நான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கவங்களாம் கேட்குறேன், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா வந்து கேட்டு பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க இந்த திராவிட மாடல் ஆட்சி. உங்கள் பேரை சொல்லி, அதாவது உங்கள் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்கள இதை பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு, ஐடென்டிஃபை பண்ணி உண்மையாலுமே வந்து கமிஷன் இல்லாமல், புரோக்கர் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் விழுறதுக்கு கொண்டு வந்த சட்டத்தால் தான். இதுக்கு முன்னாடி சிஏ சட்டம் சொன்னாங்க, முஸ்லீம் பாதுகாப்பாக இருக்கிறோம். என்ஆர்சி சட்டம் சொன்னாங்க, முஸ்லீம் பாதுகாப்பாக இருக்கிறோம். விவசாய சட்டத்தை சொன்னாங்க. இன்றைக்கி விவசாயிகளாம் அழிஞ்சு போனாலும் இவனுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கூட கொண்டு வந்தது வந்து நம்ம பிரதமர் தான். இன்றைக்கி 6000 கொடுத்ததும் வந்து அதுதான். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தை வந்து முத்தலாக் சட்டம் கொண்டு வந்ததால அதுலேயும் வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம். இப்போ நான் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தில் என்னத்தை சார் நான் கேட்குறேன், எதிர்த்தாங்க. இதனால் யாராவது பாதிப்பாகிக்கிறாங்களா? இப்போ வந்து பார்ப்போம்னா 97 லட்சம் பேர் வந்து இன்றைக்கி 1 கோடி, ஆல்மோஸ்ட் 1 கோடி பேர்கிட்ட வந்து வாக்காளர் வந்து என்ன 2 வாக்கு வச்சுருக்கிறாங்க. செத்தவங்களாம் அதில் ஒருத்தன் சொல்கிறான் காமெடியை, செத்தவங்க கூட பார்ப்பா நம்மளுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு போகிறான். செத்தவனை கூட நீ விடமாட்டேன்றிய, அவன் பேரை சொல்லி ஓட்டு போடுற, நீ எந்த மாதிரி இருப்ப? பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுறவன் வந்து அப்போ கரெக்டாக தானே சார் சொல்கிறோம். அப்போ இவனுக்கு பொருந்தாதான் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறானுங்க. தயவு செய்து மக்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும், திமுக என்ன மக்கள் மத்தியில் கலக்கப்படுத்தினாலும் இது மக்களுக்கு எந்த விதத்துலையும் ஆபத்து கிடையாது. மக்கள் புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு நான் சொல்கிற சந்தேகம் தான், தயவு செய்து யூடியூப்பில் போயிட்டு இப்போ நேற்று நடந்த அந்த மகளிர் மாநாட்டை உன்னிப்பாக பாருங்கள். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பெரிய புக்காக கொண்டு வந்து கனிமொழி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்களே சார், என்ன விஷயத்துக்காக சார்? சத்தியமாக சொல்லிட்டுங்களா, கனிமொழி காரி துப்பியிருக்கிறாங்க. ஐயோ, உண்மை. எப்படி சார்? கனிமொழி வந்து முதலமைச்சரையும் அண்ணனையும் அந்த திராவிட மாடல் தலைவர் மேலே காரி துப்பியிருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே என்ன சொல்கிறாங்க, எதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை புத்தகத்தை அண்ணா பத்திரமா பிடிச்சிக்கிங்க, பத்திரமா பிடிச்சிக்கிங்க. ஏன்னா அதில் அந்த சட்ட புத்தகத்துக்கு மேலே என்ன போட்டுங்கன்னா, வி த பீப்புள்ஸ், மக்கள் ஆகிய நாம்,
தெரிஞ்சுங்களா? ஏன் ஒன்றுனா வந்து இன்றைக்கி அவர் எப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வந்து கனிமொழி தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி சொல்கிற பொள்ளாச்சி விஷயத்தை தவிர இது வரைக்கும் கனிமொழி வாயே திறக்கலை. நேற்று நடந்த சம்பவத்துக்கும் வாயை திறக்கல. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து பார்ப்போம்னா விதவைகள் அதிகமான அதுக்காகவே வந்து பாடுபடலை. நான் ஏன் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன்னா, மேடையில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, அண்ணா இந்த நாட்டை இல்லை, இந்த தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியாவே அவங்க கையில் நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோன்னா, ஏன் எப்போன்னா 73 வயசில் 6 வயசில் இவர் வந்து தமிழ்நாட்டையே கையில் கொடுத்துருக்குறாங்களா? நான் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சேலஞ்ச் பண்ணுறேன். பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குற இந்த தமிழ்நாட்டில், பெண்கள் பாதுகாப்பான இந்த நாட்டில், பெண்களுக்கு உரிமை கொடுக்குற இந்த தமிழ்நாட்டில் கனிமொழியை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னா நான் திமுகவில் போய் சேர்ந்துக்கிறேன். முதலமைச்சர் இது பண்ணுவாரா? சொல்லுங்கள் சார். நீதான் பெண்கள் தானே, பெண்கள் தான் இந்த நாட்டின் பலம் வந்து சொல்கிறீங்க, மேடைக்கு மேடை பேசுகிறீங்கல்ல. இன்றைக்கி உங்கள் தங்கச்சி யாரும் இல்லை, உங்கள் தங்கச்சியை நீங்கள் சிஎம் ஆகிட்டா நான் திமுகவில் போய் சேர்ந்துக்கிறேன். என்ன சார் உதயநிதி ஆக்கலாம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்னும் கனிமொழி சொல்கிறீங்க சார்? ஒரே விஷயம், பெண்கள் தான். நான் உண்மை, நான் பெண்களை வந்து நானும் மதிக்கிறேன். நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கிறேன். ஏன்னா மேடைக்கு மேடை இவனுங்க வந்து பேசுகிறானுங்க. இன்றைக்கி இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, ஸ்டார்ட் அப் யார் கொண்டு வந்தது சார்? ஸ்டார்ட் அப்பு மோடி அவர்கள். என்ன சார் சொல்கிறீங்க? மோடியா கொண்டு வந்தார்? நம்ம தளபதி கொண்டு வந்தார் சார். அப்படியே சார்? ஆமாம் சார். இன்றைக்கி நான் வந்து பார்க்க போனீங்கன்னா வேலைக்கு போகிறது அந்த ஸ்டார்ட் அப் தொழில் வந்து பார்ப்போம்னா அது கூட வந்து என்னென்னா 2282 பேர் ஸ்டார்ட் அப் இது பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து பார்க்க போனால் முக்கியமாக 56% பெண்கள் தான் புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தெரியுங்களா? அவங்க சொல்கிறாங்க சார். அதே மாதிரி பெண்களுடைய கல்வி இது வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து வேலைக்கு போகிற பெண்கள் வந்து பார்ப்போம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் 47% படிப்பில். ஏன்னா இத்தனை வருஷம் 80 வருஷம் இல்லை, இந்த எல்லாமே இந்த 4 வருஷத்தில் தான் சார் வந்துருக்குது. தமிழ்நாடு வந்து பார்ப்போம்னா நம்பர் 1 தமிழ்நாடு சார். ஆனால் கடனில் தமிழ்நாடு நம்பர் 1 வந்து இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. கற்பழிப்பில் நம்பர் 1 தமிழ்நாடு ஒன்று சொல்ல மாட்டேன்றாங்க. கொள்ளையில் தமிழ்நாடு நம்பர் 1 வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. ஆட்சி நடத்தத்தில் வந்து அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தாடா இது அரசியலமைப்பு சட்டத்தை கையில் பிடி, நீ யாருக்குமே நியாயமாக நடக்கலை சார். இது இப்படி நீங்கள் ஆங்கிளில் பாருங்கள். நீங்கள் எல்லாரும் அப்படி பார்க்குறீங்களே. ஏன் ஒன்றுனா எலெக்ஷனில் வந்து எதனால் ஒன்று சொல்கிறேன்னா, வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா எலெக்ஷனில் கொடுத்த வாக்குறுதிகள், நான் அதை தான் வந்து பெண்களுக்கு வந்து என்ன ஒன்றா வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஹாஸ்டலை கட்டி வரவேற்கிறேன் சார். நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தேன்? ஆசிரியர்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு வந்து வாக்குறுதி கொடுத்தேன். இன்னைக்கு ஜாக்டோ ஜியோலேருந்து பல லட்சம் பேர் இன்றைக்கி போராடுறாங்களே. ஏன்? நான் அப்பயே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டேன். எலெக்ஷன் வந்து கிட்ட வர 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி அதிரடி திட்டங்களை வந்து இவங்க பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் கிடையாது. இன்றைக்கி இந்த போதை கலாச்சாரத்தால் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், அப்பனால் பாலியல் துன்புறத்துக்கான அண்ணனால், தம்பியால், சொந்தக்காரனால் வந்து பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் தான் சார் இன்றைக்கி அதிகம். இவ்வளோ ஒரு வெக்கக்கேடு. கலாச்சாரம் உள்ள நம்ம தமிழ்நாட்டில் இந்த சீரழிவு கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி. அந்த ஆள் செத்து போன அந்த ஆள், அவனுக்கு புள்ளியாக வந்த இந்த ஆள், இவனுக்கு புள்ளியாக பிறந்த இவங்களுக்கு தான் சார் அந்த சாபம் போய் சேரும் சார். மனசு வலிக்குது சார், மனசு வலிக்குது. சீரழிஞ்சு விட்ட சார் இன்றைக்கி நாட்டியே. சரியான ஒரு ஆத்தாப்பட பொண்ணான தான் எவனை ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல டாஸ்மார்க் ஒழியணும்னு ஒரு கையெழுத்து போடுங்க. விதவையிலேருந்து பெண்களை காப்பாற்றுங்க, இளைஞர்களை காப்பாற்றுங்க, குழந்தைங்களை காப்பாற்றுங்க. தயவுசெய்து இந்த தமிழ்நாட்டை வந்து பாதுகாப்பான ஒரு மாநிலமாக ஆக்குங்க. அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி, நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் சுய லாபத்துக்காக இந்த மாதிரி பண்ணாதீங்கடா அறிவு கட்டவனுங்களா சார். ஒருவேளை அடுத்த தடவை 2026 அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுன்னா நீங்கள் டாஸ்மாக் குறைப்பீங்களா, எடுத்துருவீங்களான்னு? இதுக்கு வந்து என் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் படிப்படியாக ஒரு படித்தவனுக்கு சார் பொய்யா வந்து சொல்ல. இப்போ 5000 கடை இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு வருஷத்தில் 1000 கடை பண்ணுங்க, 2வது வருஷத்தில் 2000 அந்த மாதிரி பண்ணி 5 வருஷத்தில் ஒழிக்கலாமே சார். நான் இப்போ கூட சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு, நல்லாட்சி கொடுக்குற யாரோனா வாங்க, ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. மக்களை வச்சு உங்கள் குடும்பத்தையும் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்காத. இன்றைக்கி என் வீட்டில் இருக்கிற பெண்ணு வெளியில் போய் வீட்டுக்கு வரைக்கும் வந்து உயிர் இருக்க மாட்டேங்குது, மனசு பதக்குது. சும்மா போன ஒருத்தனையும் வந்து உட்காந்துனவனே போதையில் போய் வம்புக்கு வச்சு வெட்டுறானுங்க சார். பஸ்ஸில் போகிறவங்க எப்படி சார் பண்ண முடியும்? யார் மேலே சார் குறை சொல்ல முடியும்? நம்ம மாநிலம் தான் சார், நம்ம காவல்துறையை நம்பி நாங்களாம் பயணம் பண்ணுறோம், இந்த அரசை நம்பி இது பண்ணுறோம். இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்கெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க சொல்லி தெரியும். ஆனால் இவங்க மதத்தை வச்சியும் ஜாதியை வச்சியும் அரசியல் பண்ணால் எப்படி சார்? யாரை நம்புறது சார்? தமிழ்நாடை வந்து பாதுகாக்க யாராவது ஒரு நல்ல படித்த இளைஞனோ தைரியம் உள்ளவங்க தான் சார் வரணும். நான் அந்த மாதிரி ஆள் தான் சார் எதிர்பார்க்குறேன். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் போன நேரத்தை இளையபாலன் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.